Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhilnathan. Breathing and exchange of gases chapter la nama ipa transport of gases paathalam. Blood is the medium of transport of oxygen and carbon dioxide. Medium அப்படினா என்னன்னா அதுதான் கேரி பண்ணிட்டு போறவங்க. So oxygenையும் carbon dioxideையும் கேரி பண்ணிட்டு போறவர் யாரு? Blood. Okay. About 97% of oxygen is transported by RBCs, red blood corpuscles in artham. In the blood, the remaining 3% of oxygen is carried in a dissolved state through plasma. Plasma is the liquid part of blood. Red blood cells, white blood cells, platelets இருக்கும். இதெல்லாம் எதுல வந்து இருக்கு? பிளாஸ்மால இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து தான் bloodன்னு சொல்லுவோம். So plasmaல 3% of oxygen போகுது. Red blood cells 97% of oxygen carry பண்ணிட்டு போகுது. Neat question note பண்ணிக்கங்க, very important. சரி. Nearly 20 to 25% of carbon dioxide is transported by RBCs. Carbon dioxide RBC ரொம்ப குறைவா தான் கேரி பண்ணிட்டு போகுது. Neat question. 20 to 25% of the carbon dioxide மட்டும் தான் RBC கேரி பண்ணிட்டு போகுது. 70% வந்து bicarbonate transport ஆகுது. About 7% of the carbon dioxide is carried in a dissolved state through plasma. So plasma la oxygen 3% தான், but carbon dioxide 7%. Bicarbonate carbon dioxide வந்து 70% transport ஆகுது அதிகபட்சம். And then 20 to 25% of carbon dioxide RBC மூலமா transport ஆகுது. ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான். 93% வந்து RBC ல போகுது. 3% plasma மூலமா போகுது. வேலை முடிஞ்சு. கார்பன் டை ஆக்சைடுக்கு மட்டும் 3 விஷயங்கள் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கங்க. Then transport of oxygen and transport of carbon dioxide பார்க்கணும். Transport of oxygen அப்படிங்கிறது hemoglobin அப்படிங்கிறது pigment present in the RBC. Red blood corpuscles இருக்க ரெட் கலர் பிக்மெண்ட் தான் ஹீமோகுளோபின். இதுல ஹீம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஹீம்னா அயன், அதை குறிக்கிறது. HAEM 4 letters இருக்கு. அப்போ ஒரு ஹீமோகுளோபின் 4 ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகணும். ஒரு ஷார்ட்கட் ஐடியா வச்சுக்கோங்க. ஹீமோகுளோபின் இஸ் a red colored iron containing pigment present in the RBC. iron containing pigment. அப்போ நமக்கு நல்ல ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போறதுக்கு இரும்பு சத்து தேவை. அயன் கண்டென்ட் உள்ள ஃபுட், கீரை காய்கறி எல்லாம் சாப்பிடணும், பேரிச்சம்பழம் சாப்பிடணுங்க. ஆக்சிஜன் கேன் பைண்ட் வித் ஹீமோகுளோபின் இன் எ ரிவர்சிபிள் மேனர். ரிவர்சிபிள் மேனர்னா போய் பைண்ட் ஆகும், பைண்ட் ஆனது பிரேக் ஆகும். அதான் ரிவர்சிபிள் மேனர். டு ஃபார்ம் ஆக்சிஹீமோகுளோபின். ஈச் ஹீமோகுளோபின், ஹீம்ல 4 லெட்டர் இருக்கு. மாலிக்யூல் கேன் கேரி எ மேக்ஸிமம் ஆஃப் 4 molecules of oxygen. Binding of oxygen with hemoglobin is primarily related to partial pressure of oxygen. But another 3 factors இருக்கு. மொத்தம் 4 ஃபேக்டர் ஆக்சிஜன் போய் ரெட் பிளட் செல்ஸோட, அந்த ரெட் பிளட் செல்ஸ்ல இருக்க ஹீமோட பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றது. அந்த 4 ஃபேக்டர்ஸ் யார் அப்படின்னா partial pressure of oxygen, partial pressure of carbon dioxide, hydrogen ion concentration and temperature. 4 பேர். 1 2 3 4. ஓகேங்களா? சாரி, இது 3 தான். இதுதான் 4. partial pressure of oxygen, partial pressure of carbon dioxide, and then உங்களுக்கு hydrogen ion concentration, then temperature. இந்த 4 factors ரொம்ப முக்கியம். Are the other factors which can interfere with this binding. A sigmoid curve is obtained when percentage saturation of hemoglobin with oxygen is plotted against the PO2. This curve is called the oxygen dissociation curve. இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றேங்க. சேச்சுரேஷன் அப்படின்னா என்ன? சேச்சுரேஷன்னா சமநிலை அடையிறது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஹீமோகுளோபின் பிக்மெண்ட் ஆர் ரெட் பிளட் செல்ஸ்ல ஹீமோகுளோபின் பிக்மெண்ட் 100 ஹீமோகுளோபின் பிக்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? 100 ஹீமோகுளோபின் பிக்மெண்ட் இருக்கு. ஒரு ஹீமோகுளோபின் பிக்மெண்ட்ல எத்தனை ஆக்சிஜன் சேரும்? 4 ஆக்சிஜன் பர் ஹீமோகுளோபின் பிக்மெண்ட். இப்போ 100 பிக்மெண்ட் இருக்குன்னு படிச்சிருக்கோம். இப்போ சேச்சுரேஷன் எப்ப நடக்கும்னா 100 பிக்மெண்ட் ஹீமோகுளோபின் பிக்மெண்டோட 400 ஆக்சிஜன் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆக்சிஜன் போய் பைண்ட் பண்றதுக்கு பிக்மெண்ட் இல்லை. அதுதான் சேச்சுரேஷன் லெவல். மேக்சிமம் ஒரு எவ்வளவு ஹீமோகுளோபின் பிக்மெண்ட் இருக்கோ அவ்வளவு ஆக்சிஜனும் போய் பைண்ட் ஆயிருச்சு. இனிமே ஆக்சிஜன் பைண்ட் பண்றதுக்கு அங்க ஹீமோகுளோபின் இல்ல, அது சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மறந்துடாதீங்க. And is highly useful in studying the effect of factors like
partial pressure of carbon dioxide, hydrogen ion concentration, temperature, etc. on binding of oxygen with hemoglobin. In alveoli, alveoli na enna? Lungs la irukkudiya air sac da alveoli appadimo. Where there is high partial pressure of oxygen, low partial pressure of carbon dioxide, lesser H plus concentration, hydrogen ion concentration, lower temperature. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. ஆக்சிஜனை தவிர மீதி எல்லாம் குறைவா இருக்கும். எங்க அல்வியோலைல ஆக்சிஜன் பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஜாஸ்தி, வெளியில இருந்து காத்து உள்ள போறதுனால. கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் பிரஷர் கம்மி, ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் கம்மி, அண்ட் டெம்பரேச்சரும் குறைவு. ஏன்னா காற்று உள்ள இழுக்கும்போது ஹியூமிடிஃபிகேஷன் பண்ணி தான் டெம்பரேச்சரை குறைச்சி தான் காற்று உள்ள போகும்போது டெம்பரேச்சர் குறைவா இருக்கும். The factors are all favorable for formation of oxyhemoglobin. ஒரு ஹீமோகுளோபினோட 4 ஆக்சிஜன் போய் பைண்ட் ஆகுறது ஆக்சி ஹீமோகுளோபின். whereas in the டிஷ்யூல என்ன நடக்குதுங்க? கெட்டபாலிசம், பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் நடக்குது. ஹீட் ரிலீஸ் ஆகும், டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். கெட்டபாலிசம்னா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, அப்ப ஆக்சிஜன் குறைவா இருக்கும். பாருங்க, வேர் லோ பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன். ஏன் ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன்னா யூட்டிலைஸ் ஆயிடுச்சு டிஷ்யூஸ்ல. ஹை PCO2 பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், ரெஸ்பிரேஷன்ல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிருக்கும். ஹை H பிளஸ் அயான் கான்சென்ட்ரேஷன், ஹையர் டெம்பரேச்சர்லாம் அங்க இருக்கு டிஷ்யூல. ஸோ த கண்டிஷன்ஸ் ஆர் ஃபேவரபிள் ஃபார் டிசோசியேஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் ஹீமோகுளோபின்ல இருந்து பிரிஞ்சு வரத்துக்கு favorable இருக்கு from oxyhemoglobin. This clearly indicates the oxygen gets bound to hemoglobin in lung surface alveoli and gets dissociated period in tissue. Neat question, note பண்ணிக்கணும். Every 100 ml of oxygenated blood can deliver around 5 ml of oxygen to the tissues under normal physiological condition. ஒரு healthy person இருக்காங்க, நார்மலான physiological conditionsல இருக்கிறாங்க அப்படின்னா 100 ml of oxygenated blood எவ்வளோன்னு பார்த்துங்க. 100 ml of oxygenated blood 5 ml of oxygen டிஷ்யூக்கு டெலிவர் பண்ணுது. இந்த இடத்துல 100 ml 1000 ml கொடுத்தாங்கன்னா கீழே என்ன வருங்க? 50 ml வரும். அந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணிலாம் நீட்ல கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட், transport of carbon dioxide. Carbon dioxide is carried by hemoglobin as carbaminohemoglobin. Carbaminohemoglobin about 20 to 25%. கிளாஸ்ல இருக்கேன்னு சொல்லி கண்ணு. This binding is related to partial pressure of carbon dioxide, partial pressure of oxygen. இதுல partial pressure of oxygen is major factor which could affect this binding. So இந்த binding affect பண்றது partial pressure of oxygen. எப்படி? partial pressure of oxygen ஜாஸ்தியா இருந்தா carbon dioxide dissociate ஆயிடும். partial pressure of oxygen குறைவா இருந்தா carbon dioxide blood-ஓட போய் hemoglobin-ஓட போய் நல்லா bind ஆயிக்கும். When partial pressure of carbon dioxide is high and partial pressure of oxygen is low, as in the tissue, more binding of carbon dioxide occurs, whereas PCO2 is low and PO2 is high. PO2 na partial pressure, okayங்களா, is high as the alveoli. Alveoli na air sac, lungs la. Dissociation of carbon dioxide from carbaminohemoglobin takes place. That is, carbon dioxide which is bound to hemoglobin from the tissue is delivered at alveoli. என்ன சொல்றாங்க? டிஷ்யூ இருக்க இடத்துல கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருக்குது, ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, அங்கே கார்பன் டை ஆக்சைடு ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகும். அதே அல்வியோலார் ரீஜனில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு கம்மி, ஆக்சிஜனோட அளவு ஜாஸ்தி, அப்போ ஹீமோக்ளோபின்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு டிசோசியேட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டிஷ்யூவில் கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் ஆகுது, எதோட பைண்ட் ஆகுது? ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகுது, அப்படியே லங்ஸ்க்கு வருது. இங்கே பிரேக் ஆகி கார்பன் டை ஆக்சைடை அல்வியோலையிலேருந்து அப்படியே மூச்சு காற்று வெளியே வரும்போது வெளியே விடுறதுக்கு வசதியாக இருக்குது. திஸ் இஸ் ஹவு transport of oxygen and carbon dioxide takes place. RBCs contain a very high concentration of enzyme carbonic anhydrase. Carbonic anhydrase அதிகமாக இருக்குது. And minute quantities of the same is present in the plasma too. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெட் பிளட் செல்ஸில் கார்பானிக் anhydrase ஜாஸ்தி, பிளாஸ்மாவில் கம்மி. This enzyme facilitates the following reaction in both direction. இங்கே பாருங்க, கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேருது, கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் அதை கார்பானிக் ஆசிடாக மாற்றுது. திஸ் இஸ் கார்பானிக் ஆசிட், கார்பானிக் ஆசிட், கார்பானிக் ஆசிடாக மாற்றுது. சரி, இந்த கார்பானிக் ஆசிட் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் திருப்பியும் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைமோட ஹெல்ப்னால பைகார்பனேட்டாக மாற்றுது.
இந்த பைகார்பனேட் தானே அதிக அளவில் 70% ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு பைகார்பனேட்டாக தான் கேரி ஆகுதுன்னு படித்தோம்ல, அதுதான். சரி, இப்போ அட் த டிஷ்யூ சைட், டிஷ்யூவில் வேர் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஹை டியூ டு கெட்டபாலிசம். கெட்டபாலிசம்னா என்ன அர்த்தம்? ரெஸ்பிரேஷன் நடந்து பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு அர்த்தம். கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூசஸ் இன்டு பிளட், ரெட் பிளட் கார்பசல்ஸ் அண்ட் பிளாஸ்மா. அதில் போய் டிஃப்யூஸ் ஆகுது. டிஃப்யூஸ் ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு போய் மிக்ஸ் ஆகுது எங்க? டிஷ்யூ லெவலில். அண்ட் ஃபார்ம்ஸ் பைகார்பனேட் அண்ட் H+ அயான் அட் த அல்வியோலார் சைட். டிஷ்யூனா உடம்பு ஃபுல்லாக. அந்த கார்பன் டை ஆக்சைடு பைண்டான ஹீமோகுளோபின் பிளாஸ்மாலாம் நம்ம லங்ஸுக்கு வரும்போது பார்த்துக்குங்க, லங்ஸுக்கு அல்வியோலார் சைட்டுக்கு வரும்போது, ஏர் சேக் இருக்க இடத்துக்கு வரும்போது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லோவாகும். ஏன்னா ஆக்சிஜன் இன்ஸ்பிரேஷன் பண்ண, பிரீத் இன் பண்ண காற்று உள்ள இருக்கிறனால ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருக்குது அந்த ஏரியாவில், கார்பன் டை ஆக்சைடு அளவு கம்மி, அப்போ ஈஸியாக பிரேக் ஆகிடும். த ரியாக்ஷன் ப்ரொசீட்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துடுது. ஓகேங்களா? ரிவர்சிபிள் ப்ராசஸ். Thus, carbon dioxide trapped as bicarbonate at the tissue level and transported to the alveoli. Tissue level bicarbonate இருக்கிறது, திருப்பியும் transported to alveoli. Alveoli, air sac, alveoli அப்படிங்கிறது is released out as carbon dioxide and water. Carbon dioxide வெளியே வந்துரும். Every 100 ml of deoxygenated blood delivers approximately 4 ml of carbon dioxide to the alveoli. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 100 ml of oxygenated blood 5 ml of oxygen டிஷ்யூக்கு டெலிவர் பண்ணுச்சு. 100 ml of deoxygenated blood 4 ml of carbon dioxide alveoli டெலிவர் பண்ணுச்சு. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின் கேட்கும்போது ஆன்சர் பண்ண வசதியாக இருக்கும். இதோட கடைசி பார்ட் வீடியோ, அடுத்த வீடியோ இன்றைக்கே நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதை பார்த்து நீங்கள் இந்த சாப்டர் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் சாப்டரும் நம்ம கண்டினியூஸாக ஆரம்பிச்சிருவோம். 12th ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.